பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கேரள போலீசாருடன் கர்நாடகா ஆந்திரா போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சபரிமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பம்பையில் 2 இடங்களில் மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பின்னர்தான் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று சபரிமலை போலீஸ் தனி அதிகாரி விஜயன் கேட்டுக்கொண்டார். ബാബറി മസ്ജിദ് ഡിമോളിഷൻ ഡേയുടെ 22ാമത് വാർഷികത്തോടനുബന്ധിച്ച് ശബരിമലയിൽ കർശന സുരക്ഷാ നിയന്ത്രണങ്ങൾ ഡിസംബർ 5-ാം തീയതി വൈകുന്നേരം മുതൽ ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ഭക്തജനങ്ങൾ ശബരിമലയിൽ ഈ ദിവസങ്ങളിൽ മൊബൈൽ ഫോൺ ഉപയോഗിക്കുന്നത് ഒഴിവാക്കേണ്ടതാണ്. ശബരിമലയും പരിസരവും റാപ്പിഡ് ആക്ഷൻ ഫോഴ്സ്, ദേശീയ ദ്രുതകർമ്മസേന, തണ്ടർബോൾട്ട്, കേരള പോലീസിലെ വിവിധ സേനാ വിഭാഗങ്ങളുടെ കർശന സുരക്ഷ ഇന്നു മുതൽ ഏർപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ഭക്തജനങ്ങൾക്കുള്ള ബുദ്ധിമുട്ടിന് ഞങ്ങളുമായിട്ട് സഹകരിക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിക്കുക. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இரவு கோவில் நடை அடைக்கப்பட்ட பின்னர் பக்தர்கள் 18ஆம் படி ஏற அனுமதிப்பதில்லை என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.